கோதுமை மாவில் நம்ம இடியாப்பம் செய்ய போகிறோம். கூடவே இடியாப்பத்துக்கு தேங்காய் பாலும் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஸ்டவ் மேலே கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நான் வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் கோதுமை மாவை நல்லா வறுத்துக்கணும். கோதுமை மாவை 5 நிமிஷம் நான் நல்லா வதக்கிட்டேன். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எடுத்துருக்கிற கோதுமை மாவுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்க போகிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் சூடு ஆறட்டும். அதுக்குள்ளே நான் வந்து சுடு தண்ணி வந்து காய வச்சு எடுத்துக்கிறேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி கொஞ்சம் இலக்கமாக நம்ம பிசைஞ்சோம்னா போதும். பாருங்கள், நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். கை வச்சு சும்மா ப்ரெஸ் பண்ணால் நல்லா உள்ளே போகணும். அந்த அளவுக்கு இலக்கமாக நம்ம மிக்ஸ் பண்ணாதான் முறுக்குழாயில் விட்டு நம்ம ப்ரெஸ் பண்ண முடியும். ரொம்ப கெட்டியாக நம்ம பிசைஞ்சிட்டோம்னா நம்மளால் ப்ரெஸ் பண்ணவே முடியாது. அதனால் இந்த மாதிரி சாஃப்டான பதத்துக்கு நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்து இப்போ முறுக்குழாயில் தான் விட போகிறேன். இந்த மாதிரி மெல்லிஸாக சின்ன சின்னதாக இருக்கும் பாருங்கள். இந்த பிளேட் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதுக்குள்ளேயே எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்கிற நம்ம இந்த கோதுமை மாவை வந்து நம்ம உள்ளே போட்டு இப்போ இடியாப்பம் போல் நம்ம சின்ன சின்னதாக நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இட்லி பிளேட்டில் தான் இப்போ நான் வந்து இடியாப்பம் செஞ்சு வைக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் தட்டில். இது போலவே இட்லி தட்டில் நம்ம எல்லாத்துலேயும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெருசாக ஊற்றிருக்கேன். நீங்கள் சின்ன சின்னதாக வேணாலும் நீங்கள் சின்ன சின்னதாக நீங்கள் கூட செஞ்சுக்கலாம். இட்லி குண்டால் தண்ணி ஊற்றி வச்சுட்டு தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம இட்லி பிளேட்டை வச்சு இடியாப்பம் ஊற்றி வச்சுக்கணும். இப்போ நான் வந்து மூடி போட்டு மூடிடுறேன். கரெக்டாக ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நம்ம குக் பண்ணால் போதும். இடியாப்பம் வந்து ரெடி ஆகிடும். கரெக்டாக நான் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நான் குக் பண்ணிட்டேன். இடியாப்பமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சூடு ஆறுனதும் நான் வந்து பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் வந்து தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் மேலே அந்த ப்ரௌனாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் தேங்காவை வெறும் வெள்ளையாக நான் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் வந்து அப்போ நல்லா ஒயிட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த தேங்காய் துருவில் நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தேங்காவை நல்லா அரைச்சிக்கிட்ட மிக்சியில் போட்டு வெறும் பாலை மட்டும் நான் வடித்து எடுத்துக்கிறேன். நம்ம துணியில் கூட நம்ம போட்டு வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த வடிகட்டியை யூஸ் பண்ணி நான் தேங்காய் பாலை தனியாக வடிகட்டி எடுத்துக்கிறேன். இனிப்புக்கு நான் வந்து கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். இப்போ ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை மாவில் இடியாப்பம் ரெடி பண்ணிட்டோம். கூடவே தேங்காய் பாலும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இடியாப்பத்தோட நம்ம தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கோதுமை மாவில் நம்ம செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.